கொண்டு வந்து விட்டீனடா. இவனுடைய கடத்தினால் உனக்கு ஈமச்சர செய்ய வேண்டுமா? ராஜா மகனே, நலமோடு இருக்க வாழ்க்கையில் உண்மை நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்னை பார்த்து நலமோடு இருக்கிறது பார்த்தீங்களா சுவாமி? ராஜேந்திரமண்ணா, நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆனால் மன கலக்கத்தோடு வார்த்தை உரையாடி கொண்டிருக்கிறாய். உன் வாழ்வில் நேர்ந்த துன்பம் தான் என்ன சுவாமி? வேறு வாழ்வில் நேர்ந்த துன்பம் நடத்திருக்கிறதா? பெறாமல் பெற்றெடுத்த ஒரே ஒரு மகன் சிவமணி. சிவமணி இருந்து இருக்கின்ற இதோ இறந்திருக்கும் உன்னுடைய மகனா? உன் ஒரு நேரத்தில் ஒரு நாட்டின் அறிவதி. அப்போது நீ உனது மகனும் இருவரும் சந்தோஷமாகவே இருந்தது. ஆனால் இப்போது வந்து பார்க்கும் பொழுது உன் மகனோ இறந்து விட்டார், நீயோ அழுத கடிதோடு இருக்கிறாய். இதை அறியாமல் உன்னை பார்த்து நலமோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்து விட்டேன். நான் வாழ்த்து தவறுதான் வருகின்றேன். சுவாமி, மகனுக்கு இடுகாடு என்ற சுடுகாடு சென்று ஈமச்சரங்களை செய்வதற்காக கொண்டு செல்ல போகிறேன் சுவாமி. கொண்டு செல்ல போகிறேன். உன் மகனை இடுகாடு சொல்லக்கூடிய சுடுகாட்டில் கடந்து சென்று தகனம் செய்ய போகிறார். அப்படி தகனம் செய்து முடித்தால் என் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நீ உரைக்கின்றாய். நான் என்னுடைய ஆசை சுவாமி. ராஜேந்திரமண்ணா, உன் மகனோ சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நீ உரைக்கின்றாய். உன் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் உன் மகனுக்கு திருமணம் நடந்து விட்டதா? சுவாமி, என் மகனுக்கு அழகான பெண்ணை பார்த்து திருமணம் செய்து முன்னனுப்பி பெண்ணின் ஆசை பார்க்க மனக்கோட்டை கட்டி கொண்டிருந்தேன். ஆனால் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தேன். திருமணம் நடக்கவில்லை. என் மகன் இறந்து விட்டார் சுவாமி. உன் மகனோ திருமணம் நடக்காம முன்பே இறந்து விட்டானா? உன் மகனோ திருமணம் நடக்காமல் இறந்து விட்டார். அவனுக்கு சொர்க்கம் தர வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்கிறாய். இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் முடிந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் மட்டுமே அவர்கள் சொர்க்கமோ அல்லது நரகமோ செல்ல முடியும். ஆனால் திருமணம் நடக்காமல் இறந்து விட்டால் அவர்கள் சொர்க்கமும் செல்ல முடியாது, நரகமும் செல்ல முடியாது. இந்த பூ உலகில் இருக்கும் அங்குமாக ஆவியாகவும் பேயாகவும் தான் அனுபவிப்பார்கள். உன் மகனோ திருமணம் நடக்காமல் இருந்து விட்டார், அவர் எப்படி சொர்க்கம் செல்ல முடியும்? உன் மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. உன் மகனுக்கு திருமணம் நடந்தால் மட்டுமே கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார். மகனுக்கு திருமணம் நடந்தால் சொர்க்கத்துக்கு செல்வார். உண்மைதான். நல்ல முறையோடு இருப்பவர்களுக்கே யாரோ பெண் கொடுக்க பெருக்கிறார்கள், மறுக்கிறார்கள். ஆனால் என் மகன் இறந்த பிணம், என்னுடைய இறந்த பிணத்துக்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள்? ராஜேந்திரமண்ணா, நீ உரைப்பது உண்மைதான். இந்த உலகத்திலே நல்ல முறையோடு இருப்பவர்களுக்கு பெண் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு குறையை காண்பித்து பெண் கொடுக்க மறுத்து விடுகிறார்கள். ஆனால் உனது மகனோ இறந்து விட்ட சடலம், இந்த சடலத்திற்கு யார் சுவாமி பெண் கொடுப்பார்கள் என்று கேட்கிறார். கண்டிப்பாக உன் மகனுக்கு பெண் கொடுப்பார்கள். நிச்சயமாக உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். கண்டிப்பாக உன் மகன் சொர்க்கம் செல்வான். எப்படி தெரியுமா? உன் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் இப்பொழுது நாடு நீ பறைசாற்றிவிடும். என்னவென்று தெரியுமா? யார் ஒருவர் உன் மகனுக்கு பெண் கொடுக்க முன்வருகிறார்களோ அவளுக்கு 10,000 பொற்காசுகளும் பாதி ராஜ்யம் பரிசாக தருகிறேன் என்று நீ நாடு பரிசாக்கினார். எத்தனையோ பெண் குழந்தைகள் ஈடெடுத்துவிட்டு திருமணம் செய்து முடித்து வைக்க முடியாமல் ஒருவேளை உணவிற்க கூட வழி இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆகிறார் இந்த பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு கண்டிப்பாக முன் வருவார்கள். உன் மகனுக்கு பெண் கொடுப்பார்கள். நிச்சயமாக உன் மகன் சொர்க்கம் செல்வார். அப்படி 10,000 பணங்களும் எவ்வளவு நாட்டின் பாதியும் தந்தால் பெண் கொடுப்பார்கள். ஆனால் யார் எப்போது கொடுப்பார்கள்? எப்போது மகன் திருமணம் நடக்கும்? ஒரு நாள் இருந்தால் துருநாற்றம் வீசுகிறது இறந்த பிடத்திற்கு. இவனுக்கு திருமணம் ஆகவரை இவனுடைய மகன் எப்படி சுவாமி இருப்பார்? துருநாற்றம் வீசுமே. ராஜேந்திரமண்ணா, நீ உரைப்பது உண்மைதான். நாம் உயிரோடு இருக்கும் சமயத்தில் எத்தனையோ வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக் கொள்கின்றோம். ஆனால் நாம் இறந்துவிட்ட பிறகு ஒரு நாள் கழிந்து மறுநாள் பிறந்தாலே துருவாடை வீசக்கூடிய மனித ஜென்மம். அப்படி இருக்கும் பொழுது உன் மகனுக்கு திருமணம் நடப்பதற்கு நாள் 1 ஆகலாம், வாரம் 2 ஆகலாம், மாதம் 3 ஆகலாம், ஆண்டு 4 ஆகலாம். எத்தனை ஆண்டு காலம் ஆகுமோ தெரியாது. அதுவரை
உருவாடி வீசக்கூடிய இந்த மனித ஜென்மத்தை எப்படி சுவாமி நான் பாதுகாப்பேன் என்று உரைக்கிறாய். கவலையே வேண்டாம். எப்போது என் பார்வை உன் மகன் மீது பட்டதோ இனி முதற் கொண்டு அர்த்தர் குணுக்கு ஜவாதில் சொல்லக்கூடிய வாசனை திரவிகள் வீசக்கூடிய நறுமணம் தான் வீசுமே தவிர துருவாடை என்பதை உன் மகன் மீது வீசாது. திருமணம் ஆகும் வரை உன் மகனுக்காக காத்து கண்டிப்பாக உன் மகன் திருமணம் முடிந்தவரை சொந்தம் செல்வார். அதற்கு உடனே ஏற்பாடு செய்யும்.